எப்பொழுதுமே இயக்குநர்கள்ட்டேருந்து ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும்ல. ஆனால் பாட்டு வரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் வந்து இது பெயினான இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. அவ்வளோ ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது. இந்த பெயின் வந்து இந்த பாசிட்டிவ் வந்து அந்த பெயினை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கு. என்ன சரி நம்ம வேறு போகலாம் அப்படின்னு. அவர் வேறு போகலாம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேறு போங்க, ஆனால் இந்த பாட்டு படத்தில் இருக்குது. ஆமாம், இதை வந்து எனக்கு கிளைமேக்ஸில் அவனை ஃப்ளைட் ஏற்றி விட்டுட்டு உன் பேர் என்னன்னு கேட்குற இடம் ஒரு இடம் இருக்குன்னு நான் அங்கே வைக்கிறேன்னு அங்கே வைக்கிறேன். இந்த இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு டேரக்டரோட கான்ஃபிடென்ட்டை பாருங்கள். நான் அந்த இடத்துல இதை வைக்கிறேன். அந்த பாட்டு வந்து ஓவர் டோஸாக இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம தேவைப்படலை, வேணான்னு அவர் சொல்ல வரல. அதை எங்கே பயன்படுத்தலாங்கிற நுட்பம் அவருக்கு அடுத்து தெரிஞ்சிருப்பாரு. இதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலான்னு பல்ராம் மேலே போயிடலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் சரின்ட்டு ஒரு பல்ராம் மேலே போனோம். முழுக்க முழுக்க அப்போ தான் காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தானே அது. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அரை மணி நேரத்தில் 20 நிமிஷம் இல்லைன்னு. நான் குறைந்தபட்சம் ஒரு 1 hour எடுத்திருப்பேன் அந்த பாடலுக்கு. அவ்வளோ அதுவாக வந்துருச்சு. அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான் கிட்ட அது என்ன தேர்ந்தெடுத்துக்கிச்சா இல்லை 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 நான் அதை தேர்ந்தெடுத்துட்டேன்னா என்ன மறுபடியும் அந்த ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எதுவும் நடந்துருச்சு. கோயில் தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் அதுவாக கிடுன்னு வந்துருச்சு. என்னுடைய பாவம் தீருமோ